நீ ஃபர்ஸ்ட் யோகிக்க மாதிரி தான் என்ன பேசணும். நான் யாரை பத்தி பேசணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னுடைய வேலை நான் கோயிலுக்கு வரேன்னா என்ன நாடி வர மக்களை நான் வந்துடுறேன். நீ பேசுறது நான் காதை கட்டுன்னு வச்சுக்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. நீ கத்துறது கத்திதான் இருப்ப. மலையை பார்த்து நாய் கொல்ல நாய் கொலிப்பா, மலைக்கு வலிக்குமா? விஜயா ஸ்டாலின் அப்படின்னு கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப உச்சத்துல இருக்கிற நடிகர் எல்லாம் நான் தான் காப்பாத்தி கொடுத்திருக்கிறேன். நான் சொல்ற நடிகர் யாருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா சரி. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, தென்கொரியா, ஆப்பிரிக்கா, இதுதான் பொல்லாத உலகமாச்சு. கிளி மாதிரி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு தேடும். ரஜினி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் நான் போனேன், ஒருத்தர் வந்து போலீஸ்கார், அவரு AK-47 வச்சு நிக்கிறாரு. என்ன பார்த்துட்டு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. நீங்க சமன் நல்லா செஞ்சுட்டு போங்க, என் பேரையா வச்சு மிஸ்யூஸ் பண்றீங்க. ஒரு MP ரொம்ப உடம்பு முடியாம இருந்தார், அந்த ஊர்ல போயிட்டு நானே செஞ்சு அவரை காப்பாத்தி கொடுத்துட்டு வந்தேன். அவர் சொன்னாரு, இந்த அம்மாவுக்கு நான் 5 கிலோ வெள்ளியில வாங்கி அம்மாவுக்கு வெள்ளி காசு செய்யறேன். அவர் நல்லா இருந்த பிறகு நம்ம திரும்பியே பார்க்கல. அந்த வார்த்தை சொல்லணும். ரஜினி அம்மா போனா இது எனக்கு முடியும், கண்டிப்பா செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கள நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்வு நீங்க சொல்றீங்க? நிறைய உடம்பு முடியாதவங்க நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன் இந்த செய்வனில. இப்போ ஒரு விரோதி என்ன பண்றான், நம்ம ஏன் போய் சண்டை போடணும், என்னத்துக்கு இது பண்ணும், அப்ப அடுத்த என்ன அவனுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம செய்வனில இது பண்ணலாம் சொல்லிட்டு செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எடுக்கிறவங்க கம்மியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த பூஜை ஜாமெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க செய்வனை எடுக்கிறதுக்கு தான். அதனால நிறைய பேர் வருவாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு வருவாங்க, கணவன் மனைவி விஷயத்துக்கு. புரியுதுங்களா? இதுதான் பொல்லாத உலகமாச்சு. கிளி மாதிரி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு தேடுவாங்க. அதே மாதிரி இவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். 2 பேருமே சரி தப்பு இருக்குது. இதுல வந்து இந்த வசியம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான விஷயங்கள் என்ன? அந்த வசியம் பண்ணுவதற்கு எந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பண்றீங்க? நான் நிறைய விஷயம் பண்ணுவேன். நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மீடியாவில கொடுத்ததுனாலதான் எல்லாத்துக்கும் பரவி திருப்பி என்ன பண்ணாங்க, சொல்றவங்க எல்லாமே அதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஜீவராசிகள் தான் நம்ம பை எடுக்கிறது விஷயத்துக்கு. அந்த மாதிரி பை தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இங்க சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு ஊர்களிலும் பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இது உங்களுடைய சேவையை குறிக்குமா? கண்டிப்பா என்னுடைய சேவையை குறிக்கும், என்னுடைய அன்பை குறிக்கும், என்னுடைய பாசத்தை குறிக்கும். யாரு வந்தாலும் இங்க மகளே மகளே தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு பெக்கிறதுக்கு தான் வயிறு இல்லை. எங்களை அம்மானு கூப்பிட்டா எல்லாருமே புள்ள பொண்ணுங்க தான். அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். புரியுதுங்களா? ஏழை கிட்ட ஒரு மாதிரியும் பணக்கார கிட்ட ஒரு மாதிரி கிடையாது. புரியுதுங்களா? எல்லார்கிட்டையும் சரிசரமா பழகும். ஐயோ இவங்ககிட்ட பணம் இருக்குது, இவங்களை கூப்பிட்டு நம்ம இது பண்ண, அப்படி எங்களுக்கு என்ன கிடையாது. நீங்க சொன்னீங்க இப்ப வந்துட்டு சென்னையில இருக்கிற, தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்தியாவில இருக்கிற கிடையாது. ஃபாரின்ல இருந்து எல்லா நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, எல்லா நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. தென்கொரியா, ஆப்பிரிக்கா, எல்லா நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் எத்தனையோ MLA இங்க வந்திருக்காங்க, எத்தனையோ MP இங்க வந்திருக்காங்க, எவ்வளோ நடிகர் நடிகைங்க வந்திருக்காங்க. இப்ப உச்சத்துல இருக்கிற நடிகர் எல்லாம் நான் தான் காப்பாத்தி கொடுத்திருக்கிறேன். நான் சொல்ற நடிகர் யாருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா சரி. இப்ப அந்த அரசியல்வாதிகள், MLA, MP இவங்க எல்லாமே உங்களுக்கு புதுச்சேரியா இருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க போயிடுவாங்க. அதுதான் உண்மை, சத்தியம். அதுதான் வரும்போது சொல்லுவாங்க, அம்மா நான் இதை பண்ணி கொடுக்குறேன், நான் அதை பண்ணி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல அவங்க வேலை முடிஞ்சோடனே ஹாய் பாய் தான். ஆனா உண்மைக்கே நம்மள மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா எனக்கு வந்து செய்யறவங்க. அப்ப அவங்கள நம்ம நம்ப கூடாது. அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அரசியல்வாதி பேச்சுதான் தெரியுமே. புரியுதுங்களா? ஒரு MP ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு, அந்த ஊர்ல போயிட்டு நானே செஞ்சு அவரை காப்பாத்தி கொடுத்துட்டு வந்தேன். அவர் சொன்னாரு, இந்த அம்மாவுக்கு நான் 5 கிலோ வெள்ளியில வாங்கி அம்மாவுக்கு வெள்ளி காசு செய்யறேன்.
அவர் நல்லா நபர் நம்ம திரும்பியே பார்க்கல. மனுஷனுடைய இயல்பு இதுதான். நல்லா தெரிஞ்சுக்குங்க சகோதரன். அந்த நாளெல்லாம் இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம், ஏன் நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல எடுத்துங்க, ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து இருக்கு, நம்மளோட 10 கை அவங்கள போய் தாங்கும். என்னது, அவங்களுடைய 10 கைகள் போய் தாங்கும். அப்ப ஜாதி மதம் வேதம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இருக்காது. அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு தடிப்பட்ட இருந்தாலும் போன் எடுத்துக்கிறாங்க, மச்சான் இங்க பாடுறா, ஆக்சன் பாடுறா, இங்க பாரு. அப்ப அங்க மனிதாபிமானம் இருக்குதா? அப்புறம் ஏன் உலகம் அழிவுக்கு வரும்? அப்போ உலகம் தான் வரும். மனிதாபிமானம் எப்ப செத்துச்சோ அப்பையும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, உன்னை தள்ளிட்டு நான் முன்ன வரணும், என்ன தள்ளிட்டு நீ முன்ன வரும். இதுலதான் உலகம் சகோதரர். இதுதான் உலகம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. நிறைய பெண்களுக்கு நிறைய குழந்தைங்க நான் போராடினேன், புரியுதுங்களா? இப்ப ரிதன்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட அநியாயமா பண்ணாங்க. அதுக்கு நிறைய சேனல். நான் கோயம்புத்தூருக்கு நான் போயிட்டே வந்தேன், வீட்டுக்கு சந்திக்க முடியல, அவங்க இல்ல வீட்டுல, வந்துட்டேன் நான். இடையில கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்களும் திருநெல்வேலி தாக்கப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆமா, அத பத்தி நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? நான் அதை பத்தி கவலைப்படல. மனுஷன ராமரே எல்லாம் இருந்து 14 வருஷம் வனவாசம் அடைக்கலையா? சிவபெருமன் பிட்டுக்கு சுமக்கலையா? ஆண்டவர் சிறுவையை அடிச்சு ஆணி அடிச்சு சுத்தம் கூட இல்லையா? புரியுதுங்களா? அதுதான் உண்மை. தெய்வத்துக்கே சோதனைனா நம்மளாம் வேறு மனுஷன். பேசுறவங்க பேசுறோம். ஆனா என்னுடைய மக்கள் திருநங்கை சமுதாயத்தை என்ன சொல்ல, நம்ம பட்ட கஷ்ட காலங்கள் போய் இப்ப வந்துட்டு அரசாங்கம் நல்ல சலுகைகள் கொண்டு வருது, அதை பயன்படுத்திக்கிங்க. நம்ம தான் உயர்த்திக்கணும். மோதனாலும் முட்டினாலும் நம்ம தான் முட்டி போட்டு எந்திரிக்கணும். சொல்றவங்களோ பேசுறவங்களோ வந்து தூக்கி விட போறது இல்ல. உங்களை ஏன் நம்மளையே அழிச்சுக்கணும்? பேசுறவங்கள பேசிட்டு போட்டோம். காய்ச்ச மரத்துல கல்லடி படதான் செய்யும். நீ அடிக்கிறியா? அதோட மேல சட்டம்னு ஒண்ணு இருக்குது, நாடிப்போ. புரியுதா? முதல் தீர்ப்பு கொடுக்குறது நம்மளுக்கு கடவுள், 2வது தீர்ப்பு கொடுக்குறது நீதிபதி ஆகும். புரியுதா? இதுதான் உண்மை. சட்டத்துக்கு முன் நம்ம போறதுக்கு நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தான் இருக்காங்க. இன்னமும் தான். அதனாலதான் போராட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா ஜாதிக்கும் கட்சி இருக்கு, எல்லா மத கட்சி இருக்குது. ஆனா ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரே குடும்பம் எதுனா எங்க திருநங்கை குடும்பம் தான். ஒரு ஃபங்க்ஷன் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவோம். ஆம்பளைல பிரச்சனை வரலையா, பொம்பளைல பிரச்சனை வரலையா, அந்த மாதிரிதான் திருநங்கையிலும் பிரச்சனை. காலம் போற போகல எல்லாமே மாறிக்கிட்டு வரும். இது உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்தது, இந்த அம்மான்ற ஒரு ஸ்தானத்துல நீ இல்ல நான் இல்ல அப்படின்ற ஒரு சின்ன மனக்கசப்பு தானே? அது சின்ன மனக்கசப்பு. அது நடக்கிறதா நடந்துட்டு இருக்கும். திருநங்கை உலகத்துல வந்துட்டு நீ பெரியவளா நான் பெரியவளான்னு சொல்லிட்டு நடந்துதான் இருக்கும். இருக்க நம்மளுக்கு வயசு சின்னதாலும் வயசு பெருசாகிட்டு தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன அம்மா கூப்பிடலன்னு சொல்ல நான் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா எனக்கு உலகமே அம்மான்னு என்ன கூப்பிடுது. கண்டிப்பா கடவுளே அந்த வாய்ப்பு நான் கும்பிடுற அந்த அங்காளேஸ்வரி, அண்ணாமலையார், ஏழுமலையார், நாகூர் ஆண்டவர், வேளாங்கண்ணி மாதா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ரஜினி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் நான் போனேன், ஒருத்தர் வந்து போலீஸ்கார், அவரு AK-47 வச்சு நிக்கிறாரு, என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணாரு, ரஜினி அம்மா நல்லா இருக்கீங்களா? அவ்வளவு மனசு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நாடு கடந்து நாடு வந்தோம். அந்த மாதிரி நிறைய நாட்டுல, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அந்த மாதிரி நிறைய நாட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த மதிப்பு மரியாதை கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே போல இப்ப நீங்க மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இத நீங்க ஆன்லைன்ல அவங்களுக்கு பரிகாரம் செய்யறது இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்த ஆன்லைன்ல பண்றீங்க? கிடையவே கிடையாது. எனக்கு நிறைய போன் வரும் ஃபாரின்ல இருந்து. இப்ப சமயத்துல கூட யூகேன்னு நினைக்கிறேன், ஆமா லண்டன்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. அம்மா நீங்க போன்லயே சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன். என் நிறைய பேர் என் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. நீங்க நல்ல செஞ்சுட்டு போங்க, என் பேரை ஏன் வச்சு மிஸ்யூஸ் பண்றீங்க? அதனால நான் நல்ல வேலை நீங்க கேட்டீங்க, ரொம்ப நன்றி சகோதரர். இந்த வார்த்தை என்ன கேட்டதுக்கு
தயவு செய்து மக்களே, நான் ஆன்லைன்ல குறி சொல்ல மாட்டேன், ஆன்லைன்ல நான் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் நான் இந்த இடத்துலதான் இருக்கிறேன், என்னை வந்து பாருங்க. மலேசியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் எங்க வந்திருப்பாங்க. அப்படி எப்படி இப்ப நீங்க சொன்னீங்களே, ஒரு அவரும் ஒரு 10 பேர் கிட்ட சொல்லிருப்பாரு, அவங்க ஒரு 10 பேர். அந்த மாதிரிதான் என்னுடைய புகழ் பரவச்சு தவிர்த்து என் புகழை கெடுக்கிறதுக்கும் இறங்குனாங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். நீ ஃபர்ஸ்ட் யோகிய மாதிரி தான் என்ன பேசணும். நான் யாரை பத்தி பேசணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னுடைய வேலை, நான் கோயிலுக்கு வரேன்னா என்ன நாடி வர மக்களை நான் வந்துடுறேன். நான் வந்தேன், ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு போய் நான் பூஜை பண்ணணும். அவங்க நல்லா வரதுதாங்க நான் வந்து கடவுள்கிட்ட வேணும். நீ பேசுறது நான் காதை கெடுத்துன்னு வச்சுக்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் கவலையே கிடையாது. நீ கத்துறது கத்திதான் இருப்ப. மலையை பார்த்து நாய் கொலைச்சா நாய் கொலைக்குமா, மலைக்கு கொலைக்குமா? நீ கொலைச்சுக்கிட்டே இரு, நான் உயர்ந்துகிட்டே வருவேன். புரியுதா? நீ என்ன தடை போட்டாலும் நான் இறங்க மாட்டேன். என் கடவுள் நான் கும்பிடுற அத்தனை தெய்வமும் நினைச்சாதான். அதை பார்த்துட்டு சில பேர் கூட வந்து என்ன கேட்டாங்க, என்னம்மா அப்படின்னு. உனக்கு நம்பிக்கைன்னா என்கிட்ட வா, நம்பிக்கைன்னா வராது. புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு அவன் போடுவான். ஏன் முதல்வரை போடலையா, பாரத பிரதமரை போடலையா? யாரதான் கேட்காம இருக்காங்க, யாரதான் போடாம இருக்கிறாங்க? போட்டு போ. நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம். முதல்ல வந்து விஜயா ஸ்டாலின் அப்படின்னு இப்ப போட்ட மீன்ஸ்ல அப்ப நீங்க சொல்ற மலைக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராங்க. கண்டிப்பா அத வந்து நம்ம அதையும் யூக்கல் பண்ணி பேச முடியாது. கண்டிப்பா நல்லது நடக்கட்டும். அப்ப இந்த வரக்கூடிய 2026 ஆண்டு சிறப்பான ஆண்டா அமையுமா, இல்ல கடந்த ஆண்டை போல அழிவை நோக்கி செல்லுமா? கண்டிப்பா அழிவு இருக்குது, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாருமே கடவுளை வேண்டாங்க. கண்டிப்பா அதனால நம்ம நாடு கொஞ்சம் தப்பிக்கும். ஆனா கண்டிப்பா மாத்துக்கட்டுல ஒரு நாட்டுக்கும் போர் நடக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? தண்ணியால பிரச்சனை இருக்கு, நிலநடுக்கம் இருக்கு. புரியுதுங்களா? கடல் பொங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.